போல இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியானது லாரன்ஸ் ரெஜினா குடும்பத்தில் மரித்த சில்வஸ்ருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தேவேந்திரன் குடும்பத்தில் மரித்த ராஜம்மா சார்லஸுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்டின்தாஸ் குடும்பத்தில் மரித்த மதலை முத்து, ஞானம், ஸ்டெல்லா மேரி, நவீன் பால், மாஸ்கோ, சார்லஸ், லூயிஸ் மெரி, ஆண்டனி குருஸ், தெரேசா, ஜான் வின்சென்ட் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் ஸ்டீஃபன் நிர்மலா, ஸ்டீஃபன் ஆஷா குடும்பத்தில் மரித்த ரெஜினா, அமலமேரி, இயேசுதாஸ், சாந்தகுமார், செல்வராஜ பாண்டியன், அருட்தந்தை மரிய செல்வராயன், ஆரோக்கிய மேரி பிரான்சிஸ், ஜார்ஜ், வசந்தா மற்றும் அந்த குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மலை பாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் என்றாலே நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக, அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக செபிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு தருணத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வேதனைகள் நமக்குள் 1000 இருந்தாலும், ஆனால் இந்த மாதத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளை மன்னித்து இறைவன் அவர்களுக்கு விண்ணக பாக்கியத்தை கொடுப்பார் என்பதை நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே இதன் பவுலடிகளார் புனித தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இவ்வாறு சொல்லுகிறார்: ஆதாமோடு இறந்த நாம் அனைவருமே இயேசுவோடு நிச்சயமாக நாம் உயிர் தெழுவோம். மரணம் அவர்கள் வழியாக நமக்கு வந்தாலும் அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று பவுலடிகளார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இன்றைய நாளிலே நம்மோடு வாழ்ந்து மறித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடம் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்னும் நம்பிக்கை எழுச்சியது போல உம் அடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களுக்கு எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை
ஏற்றுக்கொண்டார். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டார்கள். அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரிழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தெரிந்து கொண்டோர் மீது என்றும் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை. ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பதில். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். பதில். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு. அழுவோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்றும் நம்பியிருக்கின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பதில். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, உட்பிரிவு 5 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு
கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மகனில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நம்மோடு வாழ்ந்து மறைத்து ஒவ்வொரு ஆன்மாக்களை நினைவு கூறக்கூடிய தருணமாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. பல நேரங்களிலே கல்லறை தோட்டத்தை பார்த்தோம் என்றால் செடிகளோடும் புதர்களோடும் அனைத்து குப்பைகளோடும் இந்த கல்லறை தோட்டங்கள் காணப்படுகின்றன. ஆனால் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த கல்லறை தோட்டங்கள் புது பொலிவுடன் அலங்கரிக்கப்பட்ட இடமாக, அந்த இடத்திலே செல்லுகின்ற பொழுது ஒரு மனநிறைவு பெறக்கூடியவையாக நாம் இந்த கல்லறை தோட்டங்களை காணுகின்றோம். ஆனால் அன்றையம் திருச்சபை இந்த கல்லறை தோட்டங்களை தூய்மைப்படுத்துவதை விட நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்ததான் இன்றைய நாள் உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு விடுகிறது. பல கல்லறை தோட்டங்களிலே நாம் பார்த்தோம் என்றால்
இவ்வாறு எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசித்திருப்போம். இன்று நான், நாளை நீ. இன்று நான், நாளை நீ. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூட எழுதப்பட்டிருக்கும். எனவே பல நேரங்களிலே இந்த கல்லறை தோட்ட திருவிழா நேரத்தில் வாழ்ந்து மரித்து இறைவனிடம் சென்றிருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களை பற்றி நாம் அழுது புலம்புவதை விட இந்த இறந்தவர்கள் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தியை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இறப்பு திருப்பலியிலே ஒரு பாடல் இவ்வாறு பாடுவதை நாம் கேட்டிருப்போம். இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, உன்னையோ என்னையோ யாம் அறிவோம். இங்கேயோ எங்கேயோ வரும் சாவு, நன்மைக்கோ தீமைக்கோ யாம் அறிவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது எந்த நேரத்திலும் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மரணத்தை எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள தயங்கிக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய அனுபவம் ஏறக்குறை 2012ஆம் ஆண்டு என் நண்பன் கேன்சர் வியாதியில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஜெர்மனி தேசத்திலே தன்னுடைய பணி வாழ்வை செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த நோயினால் முற்றுமாக அவன் வேதனைப்படுகிற பொழுது மருத்துவர்கள் அவருக்கு நல்லதொரு ஆலோசனை கொடுத்தார்கள் மரணத்தை பற்றி. மரணத்தை ஏற்றுக்கொள்ள அவனும் தயாராகத்தான் இருந்தான். எப்பொழுது எந்த நேரத்தில் வரும் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் தைரியமாகவும் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் மரண படுக்கையில் இருக்கிற பொழுது அவனுடைய உடலை விட்டு ஆவி பிரிகின்ற பொழுது என் கரத்தில் அவனை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவன் கண்ணிலே மரண பயத்தை நான் பார்த்தேன். என்னதான் உயிரோடு இருக்கின்ற பொழுது, நோயோடு இருக்கின்ற பொழுது, நன்றாக இருக்கின்ற பொழுது, மரணத்தை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தாலும், ஆனால் அந்த மரணம் நம்மை தொடுகின்ற பொழுது, அது நம்மை நெருங்குகின்ற பொழுது, இன்னும் ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் நாம் வாழ வேண்டும் என்றுமே என்ற எண்ணங்கள் நம் அனைவருக்குமே தோன்றும். ஆனால் பிறக்கின்ற எந்த ஒரு உயிரும் இந்த மண்ணுலகில் மரணத்தை தழுவிதான் ஆக வேண்டும். இந்த மரணத்தை நம்முடைய ஆதி பெற்றோர்கள் உங்களுக்கும் எனக்கும் பரிசாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே மரணத்தை தழுவுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக யோவான் நற்செய்தியில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தந்தை என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர், அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். இவ்வாறு சொன்னவர் மரணத்தை தழுவவில்லையா? இவரும் மரணத்தை தழுவினார். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மரணம் எப்பொழுது என்று அறியாமல் இருக்கின்ற தருணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தன்னுடைய மரணம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும், எப்பொழுது இருக்கும் என்பதை நன்கு அறிந்தவர். நீதிமன்றத்தில் கூட தூக்கு தண்டனை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற தருணத்தில் ஒருவேளை இந்த நிமிடத்தில் நமக்கு மாற்றம் ஏற்படுமா என்ற எண்ணங்கள் கூட எழலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் தன்னுடைய மரணம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்க போகிறது, எந்த நேரத்தில் வரப்போகிறது என்பதை அறிந்து வைத்திருந்தார். ஆனால் மரணத்தை பற்றி அவர் ஒரு பொழுதும் கவலை கொள்ளவில்லை. மாறாக அந்த மரணத்தை தழுவினார். அவருடைய மரணத்தின் வழியாக நம் அனைவருடைய மரணத்தையும் அழித்து விட்டார். அவரிலே நாம் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. எனவே பிரியமான சகோதர சகோதரிகள், இப்படிப்பட்ட மனநிலையோடு இன்றைய நாளிலே கல்லறை தோட்டத்தை நாம் அணுகுகின்ற பொழுது
இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இந்த நல் உள்ளங்களுக்காக செபிப்பதோடு நின்று விடாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்வு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? ஒருவேளை இந்த நேரத்தில், இந்த நொடி பொழுதில் இன்றைக்கு எனக்கு மரணம் வந்துவிட்டால் இந்த மரணத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறேன்? நான் மரணத்தை தழுவிய பிறகு என்னுடைய ஆன்மா இறைவனிடத்தில் சென்றடையுமா, சென்றடையாதா என்று சிந்திக்கவும் இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது இறந்தோர்கள் அனைவரையும் நினைத்து நினைத்து அழுவதை நிறுத்திவிட்டு என்னுடைய ஆன்மாவை பற்றி நான் எப்பொழுது நான் சிந்திக்கப் போகிறேன் என்று இன்றைய நாளிலே நம்மோடு வாழ்ந்து மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் நமக்கு ஒரு விண்ணப்பங்களை எழுப்புகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல, அவரிடம் வருபவர்கள் எவரையும் அவர் ஒதுக்கி விடுவதில்லை. அவர்களை அரவணைத்துக் கொள்ளப் போகிறார், ஏற்றுக்கொள்ளப் போகிறார், அவரோடு சேர்த்து கொண்டு தந்தையினுடைய விண்ணகத்திலே எடுத்து செல்லப்பட போகிறார். எனவேதான் நேற்றைய தினத்திலே நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடினோம். இரக்கமுள்ளவர்கள் பேறு பெற்றோர், கனி உடையோர் பேறு பெற்றோர், நீதியின் தாகம் பசித்துள்ளோர் பேறு பெற்றோர், கருணை உள்ளோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அனைவருமே பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்விலும் நாம் ஏன் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது? எனவே இந்த நாளில் கல்லறை தோட்டத்திலோ நம்முடைய இல்லத்திலோ இருந்து இறந்தவர்களுக்காக அவருடைய ஆண்மலை மாற்றிக்காக செபித்தாலும் நம்முடைய ஆன்மாவை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்க போகிறோமா, அல்லது நம்முடைய ஆன்மாக்கள் இந்த மண்ணுலகிலே நம் உடலோடு அழிய போகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்பதோடு நம் குடும்பத்தில் மறித்து நம் பெற்றோர்கள், நம் உடன்பிறப்புகள், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவரையும் அவர்கள் பாவங்களை இறைவன் மன்னித்து என்றும் அவர்களுக்கு நித்திய பேருந்து பாக்கியத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்று இந்த திருப்பணியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பெயருமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தொந்தியாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவகை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் உன் திருமகனுடைய பரிவிரக்கத்தில் மாபெரும் அடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்தும் அடையார்கள் உன் திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் என்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்துவை தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது தினம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்று வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரின் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் அவை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த ஒரு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொண்டும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநடையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உகந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம்புரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை வந்து ஆடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு அதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுவே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுவே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நிலையான ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே, என்றும் உம் புனிதரோடு ஒளிர்வதாக. ஏனெனில் நீர் இரக்கம் உள்ளவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறந்தும் அடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மர நிகழ்வாக ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. തായേക്കും സ്ഥലത്തും തഞ്ചവും നീ പോയാതും മാതറിയേ ഉത്തരിത്തോർക്ക് പോയാതും മാതറിയേ തഞ്ചവും നീ. തായേക്കും സ്ഥലത്തും